எஸ், என்ன வேணும்? நீங்க தானே மிஸ்டர் ரவி? எஸ். என்ன சார் விஷயம்? ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்றது இருக்கட்டும். இந்த போட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரியா சார்? மெட்ராஸ்ல கோவன் ஸ்டுடியோ போனது, அங்க போட்டோ ஒட்டினது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லிடு. இதெல்லாம் கேட்கறது நீ யாரியா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எதுக்காக போட்டோ ஓட்டின? உண்மையை சொல்லிடு. சொல்றேன் சார். உள்ள வாங்க. வாணி, என்னங்க? எப்படி வா ஓகே. இவதான் என் ஒய்ஃப் வாணி. வணக்கங்க. வணக்கம். எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ். நான் ஆபீஸ் விஷயமா அடிக்கடி பெங்களூர் வருவேன். அப்படி வரும்போதுதான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த வாணியை சந்திச்சேன். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுச்சு. மறுபடியும் உன்னை பார்க்கணும்னா 10 நாள் ஆகும். 10 நாள் உன்னை பிரிஞ்சு இருக்கணும். அதனால ஒன்னே ஒண்ணு. என்ன ரவி நீங்க சுவாணி, கொஞ்சம் கூட எனக்கு ஐயோ இங்கயா வேணாங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நெல்லு வாணி, நீ வீட்டுக்குள்ள வரப்போ தலை உஞ்சுக்கிட்டே வர்ற. ஆனா நான் வெளியில போறப்போ என்னால சாதனமும் நடக்க முடியல. என்ன புரியாத மாதிரி பாக்குற? உன்னை காலேஜுக்கு ஆரம்பிச்சது படிக்கத்தான், சைட் அடிக்கல. அப்பா, நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிற. இன்னையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம், காதலிக்கோ வேண்டாம். அக்கா, என்ன தம்பி? இவ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்படி மீறி போனா உன்னை தொலைச்சிட்ட. ஜாக்கிரதை. வர முகூர்த்தத்துல உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். அப்பா பேசாத. அக்கா அக்கா, இத வந்துட்டேன் தம்பி. சீக்கிரம் வாயேன். நம்ம வாணிக்கு சம்மதம் பேசி முடிச்சிட்டேன். நல்ல குடும்பம், மைசூர்ல இருக்காங்க. அதோட பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்க்கறான். இத போற போட்டோவ மாப்பிள்ள எப்படி? இதோ பார் வாணி, நீ என்னதான் அழுது புரண்டாலும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. மத்த அப்பனா இருந்தா தன்னை தூக்கல தொங்க விட்டுக்குவான். ஆனா நான் அப்படி இல்ல. நான் சொல்ற மாப்பிளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை தொங்க விட்டுருவன் தூக்கல. இவன் தான் என் மாப்பிளை. குடி போட்டோவ நல்லா பார். வர்றேன். அன்புள்ள ரவிக்கு, எங்க அப்பாவுக்கு நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு. என் அத்தையை எனக்கு காவலுக்கு வச்சுட்டு என்னை வெளியில எங்கேயும் போக முடியாதபடி செஞ்சுட்டார். அவரே மைசூர்ல ஒரு மாப்பிளையை பார்த்து எனக்கு பேசி முடிச்சிட்டார். வர 10ஆம் தேதி எனக்கு திருமணம். நாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி ஒண்ணு நம்ம காதல் திருமணத்துல முடியணும், இல்ல மரணத்துலதான் முடியணும். இதோட மாப்பிள்ளையோட போட்டோவையும் அட்ரஸையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவர் நல்லா படிச்சவர். அவர்கிட்ட நம்ம காதல் விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க பிளீஸ். இல்லன்னா மனமேடை மரண மேடை ஆகும். இது உறுதி. இப்படிக்கு உங்க வாணி. சார் நமஸ்காரம். கல்யாணத்தரக கண்ணையா வந்திருக்கேன். என்னைய சார் நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்திருக்கு சார். யோ, என் மனசு சரியில்லையா? நீ போயிட்டு வா. மனசுக்கேத்த பொண்ணு இருக்கு. நீங்க போட்டோவை பாருங்க. பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் இருக்கு சார். அப்பா அம்மா ஊர்ல இல்லையே? நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இப்ப நீ போறியா இல்லையா? முடியாது சார், நீங்க பார்த்தாதான் போவேன். நீங்க பாத்தீங்க அத்தனையும் கட்டிப்பீங்க. இத பாருங்க, இது வக்கீல், இது இன்ஜினியர், இது டாக்டர். இந்த பொண்ணு BA, இது MA படிச்சிருக்கு. இதுக்கு படிப்பு யாருல, ஆனா பணம் எக்கச்சக்கம். யோ, இப்ப என் மூடே சரியில்லைங்கிற. நீங்க பாருங்க, மூடு தன்னால வந்துடும். என்ன
என்ன இன்ஜினியரா, டாக்டரா, வக்கீலா? சரி சரி, நீ சமையல் ரூம் போய் விட்டாலும் தண்ணி எடுத்துட்டு வா. இதுக்குதான் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்றது. பொண்டாட்டி இருந்தா அதெல்லாம் செய்வான்ல. சரி சரி போ. போட்டோலாம் கையில வந்தாச்சா? ஏதாவது ஒண்ணு நெஞ்ச தொட்டு இருக்கணுமே. ஆமா ஆமா, போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா, ஏதாவது ஒண்ணு பேசி முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்க சார் நம்ம வீட்டுக்கு வரணும்னா பஸ் இல்ல, ரிக்ஷா இல்ல, ஆட்டோல தான் வர வேண்டியிருக்கு. போன முறை கூட ஆட்டோல தான் வந்தேன். இருக்கட்டும், கல்யாணத்துல வாங்கிக்கணும் போச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? கூகுள் போட்டோ ஸ்டுடியோ அடையார். வாணியோட அப்பாவுக்கு இந்த போட்டோல இருக்கிற லட்சுமி நான் கைப்பட எழுதுற மாதிரி நானே ஒரு லெட்டர் எழுதினேன். அதோட லட்சுமி போட்டோவுக்கு பின்னாடி இருந்த அட்ரஸையும் எழுதி அனுப்புனேன். வாணி, சீக்கிரம் ரெடியாமா. உங்க அப்பாவோட பிடிவாத குணம் தான் உனக்கு தெரியும்ல. சொல்றது கேளு, எழுந்துருமா. பொண்ணு ரெடியாச்சா இல்லையா? ரெடி ரெடி. எத்தனை நாள்? ஓ சீக்கிரம் ஆகட்டும். ஐயா லெட்டர் வந்துருக்கு. என்னடா லெட்டர் இது? நேரம் கட்ட நேரத்துல ஏப்பா, கல்யாணம் முடித்து போறவன சீக்கிரம் வண்டி அனுப்பிச்சு வை, நானும் வரணும். அக்கா அக்கா, என்ன தம்பி? சீக்கிரம் வாங்கிட்ட. இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். என்ன தம்பி என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாக்கா, நாம மோசம் போயிட்டோம். நாம நல்லா ஏமாந்துட்டோம். இந்த கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது. பாத்தியா, நல்ல குடும்பம், நாணயமான குடும்பம் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டான். எவ்வளவு கிறிஸ்தவன் நடந்திருக்கான் பாரு. போறேன், அந்த பெரிய மனுஷனை பார்த்து 4 வாரத்தை கேட்கத்தான் போறேன். அவன் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி வர்றேன். நடந்தது. இவர் அனுப்பிச்சு வச்ச அந்த போட்டோ எங்க அப்பா மனசை மாத்தி எங்க கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சது. ஆனா எங்க சுயநலத்துக்காக நாங்க செஞ்ச இந்த காரியம் எங்க வாழ்க்கை தொடங்க ஒரு காரணமா இருந்தாலும் பாவம், எனக்கா எங்க அப்பா பாத்திருந்த அந்த மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கோம். அதனாலதான் எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனேயே நாங்க அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க போனோம். ஆனா வீடு பூட்டி இருந்தது. எந்த 2 பேரை நான் போட்டோல ஒன்னா சேர்த்து வச்சேனோ அதே ஜோடி நிஜ வாழ்க்கையிலே ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் மெட்ராஸ் போயிருந்தப்ப என் கண்ணால பார்த்தேன். God is great. எந்த போட்டோ உங்க வாழ்க்கையை தொடங்க காரணமா இருந்துச்சோ அதே போட்டோ ஒரு கொலைக்கும் காரணமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானே தெரியுது. சோ ஐ ஹேவ் டு டேக் கிரிமினல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கேயும் போக முடியாது. எந்த நேரமும் போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். சார், சத்தியமா இது இவ்வளவு தூரம் போகணும் எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஆமா சார். நோ, ஐ கான்ட் சே எனிதிங். பை தி வே மிஸ்டர் ரவி, உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவர் ஊர் மைசூர். இங்க ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு எது சார்? பக்கத்து வீடு தான். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். என்ன சார்? இப்ப அந்த வீட்டுல யாரும் இல்ல. ஏன் சார் ராஜாவை எதுக்கா தேடுறீங்க? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், மெட்ராஸ் வந்து ஒரு கேஸ் விஷயமா வரேன். அவர்கிட்ட சில டீடைல்ஸ் கேட்கணும். இப்ப எங்க அவரு? அவன் எங்க இருக்கானோ, அவன் செஞ்ச காரியத்தினால அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அது பய. சார், என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா என் கேஸுக்கு உதவியா இருக்கும். சொல்றேன் சார். ராஜாவுடைய அம்மா மரகதம் எனக்கு தங்கச்சி முறை வேணும். மரகதத்துக்கு 2 குழந்தைங்க. மூத்தவன் பையன் பேரு ராஜா, 2வது பொண்ணு பேரு கௌரி. நம்பிக்கைக்கு நாணயத்துக்கும் பேர் போன குடும்பம்னு இந்த வட்டாரத்துக்கே தெரியும். 2வது குழந்தை பிறந்ததும் மரகதத்தோட கணவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் மரகதம் ராஜாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். குடும்ப பொறுப்பெல்லாம் அவன் தான் பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜாவுடைய தங்க கௌரிய நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. ஆடாத அசையாத, அப்பதான் நல்லா வரும். அப்புறம் கோணலும் மணலுமா போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எவ்வளவு நேரம் என்ன? கழுத்த வலிக்குது, சீக்கிரம். திரும்ப அடரே, இவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணே போட்டுரும் போல இருக்கு. அதுக்குள்ள நீயே பீத்திக்காத. இரு, கண்ணாடிய பார்த்துட்டு நான் சொல்றேன். பாரு. அண்ணே, பின்னிட்டு என்ன?
உண்மையிலே பிரமாதம். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படியே சமையலையும் கத்துக்கிட்டீன்னா ரொம்ப சௌகரியம். ஓய், கிண்டலா பண்ற? டேய் 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 டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு அவகிட்ட சின்ன பிள்ளையாட்டம் விளையாடிட்டு இருக்க போறேன்? என்னைக்கு இருந்தாலும் அவன் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வாழ போறவதானே. முடியாதுமா, எனக்கு கல்யாணம் ஆனா கூட நான் இங்கே அண்ணன் கூட தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம். கௌரி, புரியாம பேசாதமா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. மரகதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அப்படி வாமா. கௌரி, நீ இங்கே இரு, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். ராஜா, நீ வா. ஏய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ மாப்பிளை வைக்கப்படாம பாரு. உனக்கு மாப்பிளை பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். அதுக்கப்புறம் மாப்பிளை வீட்டோட தங்க வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஐடியா? நீ இப்படியே உம்முன்னு வந்தீனா மாப்பிளைக்கு உன்னை பிடிக்காம போயிரும். எங்க சரி சரி, நான் போய் மாப்பிளை பார்த்து வந்துடுறேன். இது கொஞ்சம் அதிகம், குறைச்சுங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவன் தான் பொண்ணுக்கு அண்ணன், மரகதத்தோட ஒரே மகன், பேர் ராஜா. எம்காம் படிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யறான். நம்மளே பேசியிருந்தா இப்படி பொண்ணை கூப்பிடுங்க. மரகதம், பொண்ணை கூட்டிட்டு வாமா. சரிங்க. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்கள் பேசலாமே. கொஞ்சம் இருங்க, முதல்ல என் தங்கச்சியோட விருப்பத்தை கேட்டு வரேன். ராஜாவுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர். ஏய் கௌரி, மாப்பிளை பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? சீ போனா. பிடிக்கலையா? இப்ப போய் துரத்துறேன். அண்ணா அப்படி சொல்லலண்ணா, எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்ன. அப்போ பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு. அப்புறம் நீங்க சொல்லுங்க. சொல்றது என்ன, பையன் பிகாம் படிச்சிருக்கான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில மாசம் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கான். நான் விஷயத்துக்கு வர்றேன். பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டுருங்க, 10,000 ரூபாய் கையில கொடுத்துருங்க. நான் மத்தவங்க மாதிரி காரை கொடுங்க ஸ்கூட்டர் கொடுங்கன்னு கேட்க போறதில்ல. அதுக்கப்புறம் உங்க 5 ரூபாயம். என்ன யோசனை பண்றீங்க? நீங்க சரின்னு சொன்னா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். ஒண்ணும் இல்லைங்க, தகப்பம் இல்லாத குடும்பம் பாருங்க. அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் தம்பி மேலதான் விழுந்திருக்கு. இந்த கல்யாண பொறுப்பு கூட தம்பிதான். சரிங்க, 15 பவுனுங்கிறத நாங்க 10 பவுனா போடுறோம். 10,000 ரூபாய் ரொக்கம் தர்றோம். என்ன சொல்றீங்க? சரிங்க, பொண்ணை புடிச்சிருக்கிறதுனால இதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். ஊருக்கு போய் கல்யாண தேதியை குறிச்சு அனுப்புறோம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க. ஓகேங்களா? என்னண்ணே, நீங்க பாட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க. 10 பவுனுக்கும் 10,000 ரூபாய்க்கும் நாம எங்கன்னு போறது? ஆமா மாமா, நானே இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். அதுக்குள்ள ஆபீஸ்ல எப்படி லோன் வாங்க முடியும்? தம்பி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரே மாப்பிளை, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? பிகாம். நீ என்ன படிச்சிருக்கிற? எம்காம். ஒரு பிகாம் வந்து 10,000 ரூபாய் ரொக்கமும் 10 பவுனும் கேட்கிற போது ஒரு எம்காம் 25,000 ரூபாய் ரொக்கமும் 15 பவுனும் ஏன் கேட்கப்படாது? என்னண்ணே என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்யி கலைய வேண்டாம்னு சொல்றேன். புரியல? முதல்ல உன் மகனுக்கு ஒரு பொண்ணை பாரு. அங்க 25,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் கேளு. அதை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிரு. ஒரே கல்லுல 2 மாங்காய், ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம். எப்படி என் யோசனை? அண்ணா, நீங்க சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியமா? பொண்ணு பார்க்க வேண்டாமா? அந்த பணத்துக்கு அவங்க ஒத்துக்க வேண்டாமா? அதை பத்தி உனக்கு என்னமா கவலை? அதை நான் பாத்துக்கிடுறேன். தம்பி, நீ என்ன சொல்ற? உன் தங்கையோட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? சரி மாமா, உங்க இஷ்டம். மரகதா, வாமா. என்னண்ணே? நான் சொன்னனே பெங்களூர் சம்பந்தம் சாருதான். வணக்கம். வணக்கம்மா. உங்க பையனை பத்தின எல்லா விவரத்தையும் இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தகப்ப இல்லாத குடும்பத்தை உங்க பையன் தான் பொறுப்பா இருந்து கவனிச்சுக்கிறான்னு கேள்விப்பட்டதுமே நான் அசந்து போயிட்டேன். இந்த காலத்துல எத்தனை பேருக்குமா இப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி வரும்? அதோட பெரியவங்க பார்த்த பொண்ணத்தான கல்யாணம் பண்ணிப்பேன்னு இவர் சொல்றாருன்னா அது ஒரு நல்ல குணத்தை காட்டுது.
பையனை பார்க்கலாமா? ராஜா, மாமா ராஜா, உன் வருங்கால மாமனார். வணக்கங்க. வணக்கம். எனக்கு வர்ற மாப்பிள்ளை பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படல, ஆனா நல்ல பண்புள்ளவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில நான் என்ன எதிர்பார்த்தேனோ அப்படியே இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த சம்மதத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் மரகதம், நாம கேட்ட சீர்சனத்தை எல்லாம் எந்த குறையும் இல்லாம செய்யறோம்னு சொல்லிவிட்டாரு. நம்ம கௌரியோட மூர்த்தத்திலேயே தம்பியோட கல்யாணத்தையும் நடத்திவிடலாம்னு சொல்லிவிட்டாருமா. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். சரிங்க. வர்றேம்மா, வர்றேன் தம்பி. வாங்க. ஏய் ஏய் நில்லு. ஏய் போட்டோ கொடு. நில்லு கொடு. கொடுக்க மாட்டேன். குடுடா. ஏய் அம்மா போட்டோ கொடு சொல்லுமா. என்னம்மா அது? ஏய் போட்டோ கொடு. குடுக்கறேன்னு சொல்றல, அதுக்குள்ள என்ன அவசரம்? குடுடா. ஏய் நில்லு. புடிச்சத பாரு. ஏய் முத்தையா, 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 வாயா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். சொல்லிக்கவே வெக்கமா இருக்கியா? நல்ல குடும்பம், நாணயமான குடும்பம் என்கிட்ட போய் சொல்லி என்னையே ஏமாத்த நினைச்சு இல்ல. இந்த விஷயம் மட்டும் ஒரு நாள் பின்னாடி தெரிஞ்சிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கைய பாழா இருக்குமையா. என்ன சொல்றீங்க சம்பந்தி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னையா ஒண்ணுமே புரியலன்னு பசப்புற? இன்னொரு தடவை என்ன சம்மந்தி சொன்ன நடக்கிறதே வேற. ஆமா, அவசர அவசரமாவது சம்மந்தம் பேசி வரதட்சணை படத்தை முன்னாடியே கேட்டிய. அப்பவே நான் சந்தேகப்பட்டையா. அது இப்ப சரியா போச்சு. ஐயா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க ஐயா. என்னம்மா புரியாத மாதிரி நடிக்கிற? புரிய வைக்கிறேன், கேட்டுக்கையா. இந்த அம்மாவோட பையன் ராஜாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட அந்த பொண்ணு முழுகாம வேற இருக்காளா? ஐயா, தயவு செய்து எங்க ராஜாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயா, யாரோ வேண்டாதவங்க உங்ககிட்ட அபாண்டமா பொய் சொல்லி இருக்காங்க ஐயா. மத்தவங்க சொல்லி கேட்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாடல. அந்த பொண்ணு தன் கைப்பட எழுதிய கடுதாசும் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்களோ போட்டோ இதோ இருக்கு, உன் கண்ணால பார். ஐயா, நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் சரி, எதையும் நான் நம்ப தயாரில்ல. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது. நான் வர்றேன். ஐயா, ஐயா, அன்புள்ள ஐயா, உங்கள் பெண் வாணியை ராஜா என்பவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டீர்கள். ராஜாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது. நான் என் வயிற்றில் அவருடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். ராஜா என்னை மோசம் செய்ய பார்க்கிறார். தயவு செய்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் கணவரை என்னோடு சேர்த்து வையுங்கள். உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். எனக்கு வாழ்வு கொடுங்கள். இது எல்லாம் மீறி இந்த கல்யாணம் நடந்தால் அடுத்த நிமிடமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இத்துடன் நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அனுப்பி உள்ளேன். இப்படிக்கு அவளை பெண் லக்ஷ்மி. என்னங்க? என்ன என்ன மா? மாமா, என்ன என்ன என்னாச்சு? போய் இது சுத்த போய் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா இவன் நான் பார்த்தது கூட கிடையாது. அம்மா, உன் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவானா? சொல்லுமா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பார்த்தது கூட கிடையாதுமா. போய் சொல்லுமா, சொல்லுமா. அம்மா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. நான் இப்படி எல்லாம் செய்வேனா? இதை நம்பாதீங்க மாமா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டியப்பா? மாமா, மாமா, sorry. உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியல. நான் இப்படி எல்லாம் செய்வேனாமா? இதெல்லாம் நம்ப வேண்டாம் சொல்லுமா. இவங்க கிட்ட சொல்லுமா, இதெல்லாம் நம்ப வேண்டாம் சொல்லுமா. sorry, sorry. ஐயோ, ஐயா, ஐயா, தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணம் வந்து நடக்கட்டும் ஐயா.
ஏற்கனவே தங்கச்சிங்க கிளறாயி அவன் மூணாவது வந்தா எங்க கதை என்ன வருது இந்த கேடுகட்ட குடும்ப சம்பந்தம் நாங்க தயார் இல்ல ஏண்டா நிக்கிறோம் நான் இப்படி எல்லாம் செய்யறேன் இந்த பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாது ஐயா ஐயா தயவு போயிடாதீங்க ஐயோ எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது என் தங்கச்சிக்காக கல்யாணம் நடக்குறீங்க ஐயோ ஐயா ஐயா இது யாருமே எனக்கு தெரியாது ஐயோ நான் போய் சொல்லலையா ஐயோ கௌரி 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 என்னம்மா கௌரி என்னம்மா இப்படி பண்ணிட்ட கௌரி 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 அம்மா கௌரி நீ என்ன பண்ணிட்டு அம்மா மரணம் அம்மா 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 மரணம் மரணம் உன் அப்பா இல்லைன்னாலும் நீ இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நம்ம குடும்பம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பம் மாமன் போனது இல்லாம உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடுச்சு. நீ முன்னமே சொல்லியிருந்தா அந்த புண்ணே உனக்கு கட்டி வச்சிருப்போம். ஆனா என்கிட்டயே மறைச்சிட்டு இனி நாங்க உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீயாவது அந்த பொண்ணோட சந்தோஷமா இரு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை கைவிட்டுடாத. அவன் செஞ்ச காரியத்தினால நல்லா இருந்த குடும்பம் சீர்குலைஞ்சு அழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு கொடுத்துட்டு போனவன் தான் திரும்பி வரவே இல்லை சார். ஏன் சார் அந்த வீட்டை கொஞ்சம் திறந்து பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதே போட்டாவால தான் இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு சார். இவர் தானே ராஜா? ஆமா.